ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் புதுசாக இது ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மில்லட் சீரீஸ்னு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அதனால் வியாழக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பாபா கும்பிட்டு. இன்றைக்கி 30 டேஸ் ஒரு மில்லட் ரெசிபி பண்ணலாம். வீக்லி ட்வைஸ் ரெசிபி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி சாமை வெண்பொங்கல் தான் பண்ணலான் இருக்கேன். சாமை பொங்கலுக்கு கொஞ்சம் நம்ம மில்லட் பொங்கல் எல்லாமே தண்ணியும் கொஞ்சம் பருப்புமே கூட சேர்த்துக்கணும். நான் 2 கப்புக்கு 1 கப் நான் பருப்பு சேர்த்துக்கிறேன். அதை வறுத்ததுக்கப்புறம் நான் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே பண்ணுவேன். எனக்கு எப்பவுமே நல்லா வந்திருக்கு. என்னென்னா, நம்ம நார்மல் பொங்கலை விட இது கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்குறது நல்லது. நார்மல் பொங்கலுக்கே நம்ம ஒருத்தவங்களுக்கு, என் ஹஸ்பண்ட்லாம் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னு கேட்பாங்க. பொங்கல் பிடிக்காது, ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு நேரம் நான் கம்மியாக தண்ணி ஊற்றி கூட வைப்பேன். ஆனால் மில்லட் பொங்கலுக்கு தண்ணி கம்மியாக வைக்க மாட்டேன். நார்மல் அரிசி பொங்கலுக்கு வேணால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வைப்பேன். மற்றபடி இதுக்கு தண்ணி கூட வச்சா தான் உங்களுக்கு, ஏன்னா சீக்கிரம் இறுகிரும். அது இல்லாமல் தளதளன்னு இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணி 1க்கு 4 ஊற்றணுன்னா இதுக்கு நான் 5 ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கோசரம். பால் சேர்க்காதவங்க விட்டுருங்க, வெறும் தண்ணி மட்டும் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது கூட ஜீரகமும் உப்பு மட்டும் போட்டு கலந்து விட்டுட்டேன். நான் அடக்கி தான் வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் பால் சேர்த்துருக்கனால அடி பிடிக்கும். அதனால் நான் சிம்லேயே வச்சு தான் நான் விசில் விட போகிறேன். ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா நல்லாவே வந்துடும். ஸ்லோ ஃப்ளேமில் தானே இருக்குது, அதனால். சரி, இதுக்கு நடுவில் நம்ம சட்னி தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும். சாம்பாரும் சூப்பராக இருக்கும், டிஃபன் சாம்பாரும். இன்றைக்கி பாப்பா என் கூடயே கீழே நின்றுட்டுருக்காங்க. அந்த வீடியோ எடுக்கிற கீழே அந்த ஜாமான்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அதனால் என்னால் சட்னி மட்டும் தான் பண்ண முடிஞ்சுது. அதனால் தேங்காய் சட்னியோடு நான் இன்றைக்கி பொங்கலுக்கு ஒரு பாப்பா உருட்டிகிட்ருக்காங்க கீழே. தேங்காய் சட்னிக்கு நான் கொஞ்சம் இஞ்சி சேர்க்க மாட்டேன், ஆனால் பூண்டு சேர்த்துக்குவேன். 2 பல் தோலோடையே சேர்த்துக்குவேன். அது ஒரு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்குவேன். அது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2, 3 எப்பவுமே தேங்காய் சட்னி அரைச்சேன்னா ஒரு 2 பல்லாவது முந்திரி பருப்பு சேர்த்துக்குவேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை அரைச்சி எடுத்தோன்னே இது விசில் அதுக்குள்ளே வந்துட்டுருக்கு. மிளகு நான் எப்பயுமே முழுசாக போட மாட்டேன். எப்போயாவது அவசரம்னா டக்குன்னு போடுவேன். மற்றபடி முக்கால்வாசி டைம் முழு மிளகா போட மாட்டேன், ஏன்னா எடுத்து வச்சுருவோம் அப்படின்றனால. அதனால் 1, 2ஆவது தட்டி நான் சேர்த்துக்குவேன். மித்ரனுக்கு மட்டும் பொங்கல் செய்கிறேன்னா மிளகு அதுக்கு தான் சீரகம் முன்னாடியே போட்டுருவேன். மிளகு போடாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் மித்ரனுக்கு. இன்றைக்கி மித்ரன் இல்லை, பாப்பா மட்டும் தான். பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே நான் தாளித்து அதில் போட்டுடலான்றனால ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு மில்லட் பொங்கல் பாருங்கள், சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், வேணும். அதனால தான் தண்ணி நான் தண்ணி இன்னும் உங்களுக்கு தளதளன்னு வேணும்னா இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தளதளன்னு சாப்பிட்பவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தளதள வேணால் இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றிட்டேன்னா, ஏன்னா இது சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அதனால் ஹாட் பாக்ஸில் நான் போட்டு வச்சுட்டு 2 ஸ்பூன் கீ விட்டு அதில் கொஞ்சம் சீரகம், இடித்த மிளகு, அப்புறம் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு நல்லா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்ச பொங்கலில் ஆட் பண்ணிட வேண்டியதாக. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் பாக்ஸில் வச்சுக்கோங்க மில்லட் பொங்கல் செய்கிறப்ப, ஏன்னா சீக்கிரம் கெட்டியாகிடும். அதனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் பெருசாக தெரியவே தெரியாது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரியே நம்ம எல்லா மில்லட்லேயும் செய்யலாம். திணையிலையும் செஞ்சுருக்கேன், குதிரைவாலி திணையெல்லாம் நல்லாவே அரிசி காணும். நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணுறக்கு மாதிரி இருக்கும், நிறைய இருக்கும்.
அந்த மாதிரி நான் வரகுல மட்டும் தான் நான் பொங்கல் நான் இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. மீதி திணை, குதிரைவாலி எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி தான் எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். ஒரு நேரம் என்ன பண்ணுவேன், நான் வந்து 3ம் சேர்ந்து கலந்து பண்ணியிருக்கேன். கலந்து பண்ணால் அது ஒரு டேஸ்ட், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. 3 மில்லட்ஸும் கலந்தும் பொங்கல் வச்சுருக்கேன், அடை தோசை ஊற்றிருக்கேன். அந்த மாதிரி இனிமேல் நான் ஒரு ரெசிப்பியாக வந்து போடலான் இருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள் எல்லோரும். 30 ரெசிபீஸ் எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் அப்படி நானும் இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க ரெசிபீஸ் எல்லாம் நானும் போடுறேன். வீட்டில் ட்ரை பண்ண ரெசிபீஸ் தான் நான் போடுறேன். ட்ரை பண்ணாதது எதுவுமே நான் போடலை. சுட சுட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு அடுத்த சீரீஸில் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.